ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா கார்டன். ரோஸ் செடிக்கு தண்ணி மட்டும் கொடுத்து வளர்த்தா ரோஸ் செடி வளர்க்க முடியாதுங்க. ரோஸ் செடிக்கு உரம் மருந்து கொடுத்தா மட்டும்தான் வளர்க்க முடியும். முதல் நாள் டிஏபி கொடுத்தோம்னாக்க 15ஆவது நாள் என்பிகே ஃபெர்டிலைசர் 1 லிட்டர் வாட்டருக்கு 1 கிராம் கலந்து செடியோட மண்ணுக்கு கொடுக்கலாம். முதல் வாரம் எக்ஸோடஸ் மருந்து 1 லிட்டர் வாட்டருக்கு 1 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அடுத்த வாரம் கெம் 1 லிட்டர் வாட்டருக்கு 1 ml கலந்து செடி இலை தண்டு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். எக்ஸோடஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது செடி ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக நல்லா இருக்குங்க. கெம் ஸ்ப்ரே பண்ணும்போது செடியிலேருந்து துளிர் நிறைய வளரும். பூச்சி தாக்குதலுக்கு எக்ஸோடஸ் அல்லது கெம்மு நம்ம கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணணுங்க. எப்சம் சால்ட் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது மண்ணுக்கும் நம்ம ஊற்றலாங்க. அப்படி ஊற்றும்போது செடி ட்ரெஷ் இல்லாமல் நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாகவும் இருக்குங்க. வெர்மி கம்போஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு மண்ணுக்கு கொடுக்கலாங்க. இலை மஞ்சள் கலரில் இருந்தால் சாஃப் மருந்து 1 லிட்டர் வாட்டருக்கு 1 கிராம் எடுத்து நல்லா கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும். தண்ணி மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி பண்ணும்போது செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்ப்ரேயர் இல்லைனா கூட கையிலேயே தண்ணியை 2 டைமும் ஒரு நாளைக்கு 2 டைம் தெளித்து விடலாம். தண்ணி இப்படி 2 டைம் தெளிக்கும் போது அல்லது ஸ்ப்ரே பண்ணும்போது செடியோட வளர்ச்சி ரொம்பவும் நல்லா இருக்கும். 2 லிட்டர் ஸ்ப்ரேயர் வாங்கி அந்த ஸ்ப்ரேயரில் கூட மருந்து கலந்து நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். பெரிய ஸ்ப்ரேயர் வாங்கணுன்னு கூட அவசியமே இருக்காதுங்க. 2 லிட்டர் ஸ்ப்ரேயர்லேயே நிறைய செடிக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம். நான் 2 லிட்டர் ஸ்ப்ரேயர்லேயே தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். என்கிட்ட கூட பெரிய ஸ்ப்ரேயர் கிடையாதுங்க. செடியை கொண்டு போய் 1 மணி 2 மணி டைமுக்குலாம் அடிக்கிற உச்சி வெயிலெலாம் கொண்டு போய் செடியை வைக்கக்கூடாது. ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கிற வெயிலில் செடியை வச்சோம்னாவே செடி நல்லா தளைஞ்சி வரும். உச்சி வெயிலில் வைக்கும்போது செடி காஞ்சிரும். அதே சின்ன செடியாக இருந்துச்சுனாக்க காலை வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சாதான் செடி நல்லா வளரும். உச்சி வெயிலில் நம்ம வைக்கும்போது செடி காஞ்சிரும். கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு கரைசல் செடிக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வளர்க்கும்போது 5 kg கவரில் இருக்கிற பெரிய செடியாக நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி வாங்கி வளர்க்கணும். அப்போ தான் நம்மளால் வளர்க்க முடியும். 1 kg கவரில் இருக்கிற சின்ன செடியை வாங்கி வளர்த்தா அந்த செடியை நம்மளால் வளர்க்க முடியாது, காஞ்சிரும். சின்ன செடியாக இருந்தால் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதே பெரிய செடியாக இருந்தால் ஈஸியாக வளர்க்கலாம். 5 kg கவரில் இருக்கிற செடியை 8 இன்ச்சி பாட்டில் வச்சு வளர்க்கணும். பெரிய சைஸ் பாட்லேயோ அல்லது பெரிய சைஸ் க்ரோ பேக்லேயோ வச்சு வளர்க்கும்போது செடி செடி சீக்கிரமாக காஞ்சிரும். மண்ணில் தண்ணி அதிகமாக இருந்தால் வேர் அழுகி செடி காஞ்சிருங்க. 8 இன்ச்சி பாட்டு, அப்புறம் 10 இன்ச்சி, 12 இன்ச்சி, 14 இன்ச்சி, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செடியை வளர்க்கணும். நம்ம மாற்றி வச்சு வளர்க்கணுங்க. ரோஸ் செடி எப்படி வளர்க்கணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்தா மட்டும்தாங்க ரோஸ் செடி நம்மளால் வளர்க்க முடியும். ரோஸ் செடி வளர்க்கும்போது செடியில் ரோஸ் பூ பூக்கும்போது நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குங்க. செடியிலேருந்து பூ பறிக்க கூட நமக்கு மனசே வராதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.